guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புதுசா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளாவே எங்க வீட்ல வந்து ஏதாவது அடுப்பு நியூவா வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஓல்டு அடுப்பு வேற, ஒரு பர்னர் ஒழுங்கா ஒர்க் ஆகுது, இன்னொரு சின்ன பர்னர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எவ்வளோ டைம் நாங்க சரி பண்ணிட்டோம். அது ஒரு அடுப்பு தான் நாங்க வந்து இவ்வளோ நாள் வச்சிருக்கோம், இவ்வளோ வருஷம். எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றது தான், பார்த்து வச்சுக்கணும். சரி கேஸ் வாங்கலாமா, கேஷ் வேற இல்லை, என்ன பண்றதுடான்னு பார்த்துட்டே இருந்தோம். இந்த டைம் பார்த்து இண்டக்ஷன் வாங்கி பார்க்கலான்ட்டு வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த அடுப்பு 2005 வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோ வருஷமாக இந்த அடுப்பு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து அம்மா ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த அடுப்புன்னே சொல்லலாம். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பழசாயிடுச்சு, இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இண்டக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்குது. இப்போ வேற ஏதோ சொல்றாங்க, சிலிண்டர்லாம் வேற இன்க்ரீஸ் ஆக போதா, சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, புக் பண்றதுக்கு கால் புக் பண்ணாலும் கால் போகல. நாங்களுமே இந்த அடுப்பு வாங்கிட்டோம். ஆக போகுதுன்னு தெரியல, போக போக எல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு. பண்றேன். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. கரெக்டான டைம் பார்த்தா நம்மளுமே வாங்கியிருக்கோம். இவ்வளோ நாளாக இந்த டைமில் வாங்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ. இண்டக்ஷன் ஸ்டவ் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்குமே. இந்த மாடல் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது என்ன பிராண்ட்ரி? சூர்யா பிராண்டா? வேற என்னென்ன இருக்கு இதுக்குள்ள? சூப்பர், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எடுத்துருடி, கவரெல்லாம் எடுத்துரு. யூஸ் பண்ணுறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஆமாம், நிறைய பேர் பல வருஷமாலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கு? பார்க்க சூப்பராக இருக்குது. டச் மாடலா? டச் இல்லை, லைட்டாக டச்சிலே செமி டச் மாதிரி என்னன்னு தெரியல, லைட்டாக பட்டன் தெரியுது. நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குமோ தெரியல. அதில் கூட இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. கிளாஸ் இதை நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டைமர் இருக்குது, கரண்ட் வோல்டேஜ் இருக்குது. இதுதான் டிஸ்பிளே போல். இது குறைச்சிக்கிறதுக்கு, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறதுக்கு, இது ப்ளஸ் பண்ணிக்கிறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதிகம் பண்ணிக்கிறது. 2000 வாட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. டோட்டல் வாட்ஸ் வந்து 2000. ஏதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாட் பாட்டு, குயிக் ஃப்ரை, பார்பிக்யூ, குக் ரைஸ், குக் சூப்பு, பாயில் வாட்டர், கஞ்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கஞ்சி. ஓகே, சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறோம். பேக் சைடில் எப்படி இருக்குது காமி, பார்த்துடி, உடுக்கிட போகிறேன். ஓகே, இதில் ஃபேன் இருக்குது. இது கீழே உட்காரத்துக்கு அந்த ஏதோ இருக்குமே, புஷ் கொடுத்துருக்காங்க. காமி 4, இந்த இடத்துல 2 புஷ்ஷு, அங்கே ஒரு கொஞ்சம் லைட்டான புஷ் இருக்குது. ஓகே, கேபிள் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரில, கொஞ்சம் ஹைட் தான் நினைக்கிறேன். ப்ளக் கிட்ட வருமானு தெரியல, அது வேற பார்த்துக்கோங்க. டேபிள் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்படி இதை யூஸ் பண்ணலாம், டேபிள் மேலே வைக்கலாமா, பிளாஸ்டிக்லாம் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உட்டன் டேபிள் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாமான்னு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஐடியாஸ் கொடுங்க. கேபிள் இவ்வளோ லென்த் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ப்ளக் பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்களே, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அது பேர் என்னன்னு தெரில, கனெக்டர் தெரியல. அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எப்படி எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சு ஒரு கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே,
கொஞ்சம் கேஸை மிச்சம் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் மாத்தி பண்ண வேண்டியதுதான். இது ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது நல்லா கத்துக்கிட்டு எப்படி இருக்குன்ட்டு நாங்க வந்து எப்படி யூஸ் பண்றது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ நாங்க அப்புறமா கொடுக்குறோம். ஆமா, சொந்த இதுவே ஓன் ஹவுஸ் வச்சிருந்தா விறகு அடுப்புலாம் வச்சு அதுல சமைப்பாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்ல, சொந்த வீடு இல்ல, இடம்லாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விறகு அடுப்புல குக் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை. சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும் தெரியுமா. வில்லேஜ் ஸ்டைல்ல எல்லாம் அழகா குக் பண்ணுவாங்க. சின்ன வயசுல பண்ணிருக்கோம். இண்டக்ஷன் கேஸ் அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்சா ஃபியூச்சர்ல கிடைச்சா நம்ம ஆமா குக் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.